Hello everyone, welcome to ADA 247 Tamil. நான் உங்கள் ஆஷிக். ஸோ கைஸ் நம்மளுடைய ADA 247 தமிழில் 2A மெயின்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து வார்ம் அப் கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெஷராக இருப்பீங்க, எப்படி வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய ஃப்ரெஷர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்ம் சீரிஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்மளுடைய 2A சிலபஸில் உள்ள மெயின் சிலபஸில் எல்லா டாப்பிக்குமே வந்து பேசிக்ஸ் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூனிட் 2 ஸோ ஜிஎஸ் இருக்கக்கூடிய யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த டாப்பிக்ல இருந்து நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து சில டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் எவல்யூஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நேச்சர், தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷனோட நேச்சர் என்ன, அதோடைய எவல்யூஷன் எப்படி வந்துச்சு, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த ஓவர்வியூ மட்டும் தான் நம்ம வந்து இந்த கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ADA 247 ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ADA 247 ஆப்பில் டெய்லியும் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஆப்பில் போயிட்டு ஆப்பில் ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரீ கிளாஸ் செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே பர்டிகுலர் டேட் இருக்கும். இப்போ இன்னைக்கு 25th கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டுமே வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரீ கிளாஸ் தேவையோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு யூடியூப்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம், ப்ளஸ் ஆப்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் எஃபிஷியண்டாக படித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஆப்போட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் கேட்டகரியில் ஸ்டேட் எக்ஸாம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு படிக்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ரீஜன்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோமோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸும் சரி, அதே மாதிரி நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து போடுவோம், ஸ்டடி மெட்டீரியல் போடுவோம், அதுக்கடுத்து குவிசஸ் போடுற மாதிரி என்னென்னலாம் நம்மளுடைய ஆப்பில் போடுறோமோ எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ 2A மெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே, ஸோ ஜிஎஸ்டியில் எல்லா யூனிட்டுமே வந்து கிளாஸஸ் எடுத்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதே மாதிரி தமிழ், அதுக்கப்புறமா வந்து ரீசனிங், இந்த மாதிரி உங்களுடைய 2A சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை பொறுத்தவரை இது லைவாகவும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டாகவும் வந்து வீடியோ கிடைக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன், இல்லை நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ரெக்கார்டாகவும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் Y913 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ Y913 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 17% ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த கோர்ஸோடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3882 ரூபா. 3882 ரூபா. நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 650 டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஒரு 650 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ வாங்கிக்கலாம், வெறும் 3222 ரூபாய்க்கு. ஸோ 3222 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் டெஸ்ட் சீரிஸ் கூட கிடைக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்ஸ்க்கான கோர்ஸே வந்து வெறும் 3222 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நீங்கள் வெளியே அகாடமிஸ்லாம் போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 50,000 வரை கோர்ஸ் ரேட் இருக்குது. பட் நம்மகிட்ட வெறும் 3222 ரூபா மட்டும்தான். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த Y913 அப்படிங்கிற கோட் வந்து யூஸ் பண்ணீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய குரூப் 4க்கு, அதே மாதிரி TNUS அப்படி எல்லாத்துக்குமே வந்து கோர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிலபஸில், ஸோ நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிலபஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நேச்சர் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய எவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஓவராலாக தமிழ்நாடு இதை பற்றின நேச்சர் என்ன, எவல்யூஷன் எப்படி வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கு, அதுக்கடுத்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஒரே சோர்ஸில் எல்லாமே இருக்காது. ஓகேங்களா? ஒரே இந்த புக்கில் நம்ம படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரே சோர்ஸில் எல்லாமே இருக்காது. ஸோ ஒரு சில ஒவ்வொரு டாப்பிக்கு நம்ம ஒவ்வொரு வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூனிட் 2 பொறுத்தவரை ஸோ ஒரு சில டாப்பிக்கு நம்ம ஒவ்வொரு இதை வந்து ரெஃபர் பண்ணோம். ஸோ இதில் பெரும்பாலான விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்லையும் சமச்சீர் புக்லையுமே இருக்கும். அதுவே போதுமானது. பட் இது ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நெட்லையும் ரெஃபர் பண்ணி நீங்கள் வேறு சோர்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்களா ஓன் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸும் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இன் நேச்சர், எவல்யூஷன், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், இந்த ஒரு 4 டாபிக் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. தமிழ்நாடோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே வந்து பேசிக்கான டாபிக் தான். ஸோ நீங்கள் இந்த பேசிக் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக வந்து கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு
நேச்சர் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, தமிழக நிர்வாகம், அதோடைய நேச்சர் என்ன, எப்படி தமிழக அரசாங்கத்துடைய முக்கியமான கூறுகள் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க. ஒரு நேச்சர் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்துடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த ரீதியில் இருக்குது, எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சில தமிழக அரசாங்கத்துடைய சில முக்கியமான கூறுகளை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, நேச்சர் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை பொறுத்தவரை இந்த டாப்பிக்கில் நீங்கள் கான்செப்ட்லாம் படிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பொறுத்தவரை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டினை பொறுத்தவரை இந்த டாப்பிக்கில் இருந்து கான்செப்ட்லாம் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அந்த நேச்சர் எவல்யூஷன்லாம் வந்து ஃபேக்சுவலாக கேட்குற அளவுக்கு எந்த விஷயங்களும் கிடையாது. ஸோ முழுக்க கேட்டாங்க அப்படின்னா கான்செப்ட்லாம் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கான்செப்ட்லாம் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. எதுவும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனோட நேச்சரில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஹைரார்கியல். தமிழகத்துடைய இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படிநிலைகளே கொண்டது, வெவ்வேறு படிநிலைகளே கொண்டது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து ஹைரார்கியல். ஸோ படிநிலைகளே கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை ஒரு நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை ஒரு மாநிலத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேரிஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான தேரி என்ன அப்படின்னா ஹைரார்கிக்கல். ஸோ ஒரு மாநிலத்தோட ஆட்சியோ இல்லை ஒரு நாட்டோட ஆட்சியோ வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த ஹைரார்கிக்கல் மாடல் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஹைரார்கிக்கல் மாடல் ஃபாலோ பண்ணாதான் வந்து அந்த மாநிலத்தோட ஆட்சியோ இல்லை அந்த நாட்டோட ஆட்சியோ வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹைரார்கிகளை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவோட அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ், இந்த மாதிரி எல்லா நாடுகளோட அரசாங்கமும் வந்து இந்த ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்ல மட்டும் கிடையாது, நீங்க பிரைவேட்டுக்கும் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த ஹைரார்கி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான கிராஃப் போட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன், டயக்ராம் போட்டு புரிய வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அடிநிலையில் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேலே ஒரு சில நபர்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து வெவ்வேறு நிலையில் இருப்பாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை டாப்ல இருக்குது. ஸோ அந்த அதிகார இதில் இது என்ன அப்படின்னா இது வந்து ஹைரார்கி வந்து அவங்களுடைய பவர்ஸ், அவங்களுடைய அதிகாரத்தை பொறுத்து. ஸோ அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன வந்து டியூட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த மாதிரி ஹைரார்கி வந்து பண்றாங்க. ஸோ இதுல தமிழ்நாட்டுடைய அரசியல் இதை பொறுத்தவரை, நிர்வாகத்தை பொறுத்தவரை யார் வந்து இந்த ஹைரார்கியில டாப்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம். ஓகேங்களா? நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, சிஎம். ஸோ சிஎம் தான் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த நிர்வாகத்துடைய முதல் படிநிலை, டாப் படிநிலை யார் இருக்கா, நம்மளுடைய சிஎம் வந்து இருக்காரு. ஸோ சிஎம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மொத்தத்துக்குமே ஆன தலைவர். தமிழ்நாட்டு மொத்தத்துக்குமே ஆன தலைவர் யாரு, சிஎம் தான். ஓகேங்களா? ஸோ என்டையர் தமிழ்நாடுமே வந்து யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, சிஎம் உடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிஎம்க்கு அடுத்த படிநிலையில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். மந்திரி சபை இருக்காங்களா, மந்திரிகள். ஸோ மந்திரிகள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்த படிநிலையில் உள்ளவங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரியல் பவர் நான் சொல்றேன். ஸோ கவர்னரும் இதில் வருவார், ஆனால் கவர்னருக்கு வந்து அந்த அளவுக்கு ரியல் பவர் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், முழுக்க ஸ்டேட்டோடைய நபர்கள் யாரும் அவங்கள மட்டும் தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ரெண்டாவது நிலையில் யார் இருக்கா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. சிஎம்க்கு அடுத்த நிலையில் இருக்கிறது யார் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அதே மாதிரி வந்து ரெவன்யூ, இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த மினிஸ்டர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்கல்ல. ஸோ சிஎம்க்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ளது யாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் வந்து சிஎம்க்கு அடுத்தபடியாக வந்து பவர் அதிகம். ஸோ இவங்களுக்கு அடுத்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட், சீஃப் செக்ரட்டரி. சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி. ஸோ யார் இருப்பா அப்படின்னா செக்ரட்டரி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு துறைக்குமே இப்போ ஹோம் மினிஸ்ட்ரிக்கா அதுக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி இருப்பாரு. இப்போ வந்து ரெவன்யூவா அதுக்கு வந்து ரெவன்யூ செக்ரட்டரி. இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டா அதுக்கு வந்து ஒரு செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரியல் அதுக்கு ஒரு செக்ரட்டரி. இந்த மாதிரி என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்களோ எல்லா மினிஸ்ட்ரிக்கும் கீழேயும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த படிநிலையில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு அடுத்த படிநிலையில் இருக்கிறது வந்து கடைசியாக இருக்கிறது யார் அப்படின்னா ஆஃபீஸர்ஸ். ஸோ அப்போ தமிழ்நாட்டுடைய அந்த ஆட்சி நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஹையரார்கிகள்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டாப்ல யார் இருக்கா, சிஎம் இருக்காரு. சிஎம்க்கு அடுத்து யாருக்கு பவர் இருக்கு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குமே வந்து ஒவ்வொரு செக்ரட்டரி வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த செக்ரட்டரி கீழே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து
எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து எஜுகேஷன் செக்ரட்டரி இருப்பார். அதுக்கு கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் இருப்பாங்க, இது மாதிரி எல்லா ஆஃபீஸர்ஸுமே இருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் வந்து ஹையரார்கி வரும். ஃபர்ஸ்ட் சிஎம்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மந்திரிகள் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக செக்ரட்டரி, ஒவ்வொரு இதுக்குமே வந்து செயலாளர்கள் இருப்பாங்க. அந்த செயலாளர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் கீழே உள்ள எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு முழு பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவருக்கு யார் முழு பொறுப்பு, அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி யாரோ அவங்க தான் வந்து முழு பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாநிலத்துடைய இந்த படிநிலை, இந்த ஹையரார்கி வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல வந்து கீழே இருந்து நீங்க மேலே போக போக எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இது கீழே இருந்து நீங்கள் மேலே போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த ஆஃபீஸர்ஸை பொறுத்தவரை ஒரு உதாரணத்துக்கு வந்து 1,00,000 ஆஃபீஸர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தபடி செக்ரட்டரியை பொறுத்தவரை செக்ரட்டரியில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, ஒரு 100 செக்ரட்டரி இருப்பாங்க. அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பொறுத்தவரை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ஒரு 50 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அடுத்து சிஎம் வந்து ஒரே ஒரு நபர் தான் இருப்பாரு. அப்போ இந்த ஹையரார்கியில நீங்க கீழே இருந்து மேலே போக என்ன ஆகும், பதவி பெருசாக அந்த பொறுப்பு பவர்ஸ்லாம் பெருசாக அந்த நபருடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா 1,00,000 பேர் தான் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்களுக்கு வந்து பவர் கம்மி. அடுத்து செக்ரட்டரி எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு ஆஃபீஸரோட கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஸோ அடுத்து செக்ரட்டரிக்கு மேலே இருக்கிறது யாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பொறுத்தவரை ஒரு 50 பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து செக்ரட்டரியோட பவர் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து சிஎம் இருப்பார், சிஎம் தான் வந்து டாப். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து தமிழ்நாட்டுடைய மொத்த விஷயங்களும் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைரார்கிக்கல். நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நேச்சரை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்ன, ஹைரார்கிக்கல் பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க இந்த ஹைரார்கியில கீழே இருந்து மேலே போக என்ன ஆகும், நம்பர்ஸ் வந்து குறையும். ஓகேங்களா? எண்ணிக்கை வந்து குறையும், ஆனா பவர்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். சிஎம் வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் சிஎம்க்கு வந்து எக்கச்சக்கமான பவர் வந்து இருக்கு. ஆனா ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1,00,000 பேருக்கு அந்த அளவுக்கு பவர் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ முதல் இது என்ன அப்படின்னா படிநிலைகள். ஓகேங்களா? ஸோ ஹைரார்கிக்கல் பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு. ஸோ நான் சொல்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, எதையுமே வந்து மனப்பாடம் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம், இந்த ஹைரார்கிக்கல் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு என்ன வேணும், இந்த டயக்ராம் தான் வந்து ஞாபகம் வரணும். தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைரார்கிக்கல். இந்த மாதிரி வெவ்வேறு படிநிலைகள்ல வந்து இருக்கு. ஒவ்வொரு இந்த படிநிலைகளில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரோக்ராட்டிக். ஸோ பியூரோக்ராட்டிக் அப்படின்னா என்னன்னா அதிகாரத்துவ நிர்வாகம். ஸோ பியூரோக்ராட்டிக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டோட இந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை யாருக்கு தான் வந்து அதிகமான பவர் இருக்கு, ஒரு விஷயத்தை டைரக்டா நடைமுறைப்படுத்துறதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னா பியூரோக்ராட். ஸோ பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஸோ பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஓகேங்களா, ஐபிஎஸ் ஆஃபீஸர், டெபுட்டி கலெக்டர், இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ரோல் வந்து தமிழோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சிஎம்க்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் பவர் இருந்தாலும், ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சிஎம் இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு திட்டமோ இல்லை பாலிசியோ வந்து போடுறதுக்கு மட்டும்தான் வந்து இவங்களுக்கு பவர். இவங்க போடலாம், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதை நடைமுறைப்படுத்துறதுல முக்கியமான ரோல் வந்து யார் ப்ளே பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூரோக்ராட் வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ பியூரோக்ராட் அப்படிங்கிறது யாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் சர்வன்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து ப்ளே பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து எந்த ஹெட் கீழே வருவாங்க அப்படின்னா நிர்வாகத்துறையில வந்து வருவாங்க, எக்ஸிக்யூட்டிவ். இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல ரெண்டு கேட்டகரி வருவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா பெர்மனன்ட். ஸோ பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரி இருப்பாங்க. அதுக்கு அடுத்து நான் பெர்மனன்ட். ஓகேங்களா? நான் பெர்மனன்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ இதுல இந்த பெர்மனன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில், பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து இந்த பியூரோக்ராட்ஸ். ஸோ பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கிறவங்க பெர்மனன்ட் கேட்டகரியில் வருவாங்க. ஏன்னா இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து எப்பவுமே ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ ஆட்சியில் மீன்ஸ் எப்பவுமே வந்து அதிகாரத்தில் பவர்ல வந்து இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க ஒரு 25 வயசுல ஐஏஎஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிற அவங்க வந்து ஐஏஎஸ் தான், அவங்க வந்து அதிகாரத்தில் வந்து இருப்பாங்க. அதுக்கு இடையில அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து போஸ்டிங்லும் தூக்க முடியும், இல்லை அவங்களா வந்து வாலண்டியர் ரிசைன் பண்ணிட்டு போகணும். இதை தவிர அவங்கள அந்த பதவியில இருந்து தூக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து பெர்மனன்ட். ஸோ நான் பெர்மனன்ட் அப்படிங்கிறது இது யார் அப்படின்னா இது வந்து எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ மினிஸ்டர்ஸ், ஸோ ஸ்டேட்டோடைய மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் எந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. பட் இதுக்கான ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து நான் பெர்மனன்ட். ஸோ நான் பெர்மனன்ட் அப்படின்னா என்ன, இவங்களுடைய பதவிக்காலம் வந்து வெறும் 5 ஆண்டுகள் தான். ஸோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் இவங்க மினிஸ்டராக கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுடைய பதவிக்காலம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ அதனால தான் இவங்க வந்து நான் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி
வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஒரு பாலிசி வருது அப்படின்னா அந்த பாலிசியை வந்து ஃபஸ்ட்டு சட்டசபையில் தமிழ்நாட்டுத்துறை சட்டசபையில் போட்டு நிறைவேற்றிடுவாங்க. அந்த பாலிசியை நடைமுறைப்படுத்துறதுல முக்கியமான ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரியான பியூரோக்ராட்ஸ் கிட்ட தான் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டுடைய அந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் போன்ற பியூரோக்ராட்ஸ் வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு. என்னது? டீசென்ட்ரலைஸ்டுனா அதிகார பரவலாக்கம். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன? டீசென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன். டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை ரெண்டு வகையான அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன்று என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு. என்னது? ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை ஒன்று சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, இன்னொன்று வந்து டீசென்ட்ரலைஸ்டு. ஓகேங்களா? டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ சென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற அது வந்து மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம். சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட், சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மையப்படுத்தப்பட்ட. ஸோ சென்ட்ரலைஸ்டு அரசாங்கத்துடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மைய அரசாங்கம் இருக்கும். அவங்க கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அதிகாரமும் இருக்கும். ஸோ நாட்டுடைய இல்லை ஒரு மாநிலத்துடைய எல்லா அதிகாரமும் என்ன இருக்கும்? மையத்தில் சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பவருமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சென்ட்ரலைஸ்டு, மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அப்படின்னா மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாப்பில் ஒரு அரசாங்கம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பவர்ஸை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் என்ன பண்ணும்? பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிரித்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பவரை டிஸ்ட்ரிக்ட் கீழே உள்ள லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா? ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதிகாரம் வந்து ஒரே ஆள் வச்சுக்காம அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை டீசென்ட்ரலைசேஷன் எப்படி நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்டேட் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவலில் ஸ்டேட் இருக்காங்க. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு கீழே அதிகாரத்தை யாருக்கு? டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்று தான், ஆனால் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது 38-35 இருக்கா. ஸோ அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி. ஸோ பஞ்சாயத்தும் இருக்கும், முனிசிபாலிட்டியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறது இல்லை, எல்லா பவரையும் அவங்க கிட்ட வச்சு சென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரம் அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு அதிகாரம் அப்படிங்கிறது பரவலாக்கி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் இந்தியாவிலே வந்து ரொம்ப எஃபிஷியன்டான பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட் தமிழ்நாட்டில் வந்து 50% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பஞ்சாயத்தில் 50% வந்து தமிழகத்தில் பெண்களுக்கு வந்து பெண்கள் மற்றும் எஸ்சி/எஸ்டிக்கு வந்து 50% ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ தமிழகத்துடைய அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது? டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதிகாரம் பரவலாக்கப்பட்டதா அதிகாரம் வந்து இருக்குது. ஸோ சென்ட்ரலைஸ்டாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து தமிழக அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான காம்போனன்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வெல்ஃபேர் ஓரியன்டட் தமிழக அரசாங்கம் வந்து முழுக்க தமிழகத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெவ்வேறு பேர்களில் அழைக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திராவிடியன் மாடல் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறோமா? திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்மெண்ட், அப்படி இல்லைன்னா சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அரசாங்கம், சோசியல் ஜஸ்டிஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த திராவிடன் மாடல்னாலும் சரி, அதே மாதிரி வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னாலும் சரி, முக்கியமான இது என்ன? ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறது வெல்ஃபேர் ஓரியன்டாக இருக்கும். ஸோ முழுக்க அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்தா இருக்கும். ஸோ மக்களுக்காக தான் அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துடைய அரசாங்கம் வந்து மக்கள் நலன் சார்ந்து முழுக்க இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஓரியன்டட். ஸோ தமிழக அரசாங்கம் வந்து முழுக்க மக்கள் நலன் சார்ந்தா இருக்கும். மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இல்லாமல் மக்களுடைய நலன் என்னவோ, ஸோ மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே, ஸோ முக்கியமான ஹெல்த்து, எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திராவிடியன் மாடல், அப்படி இல்லைனா சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட்டாக இருக்கு. எதை வச்சு வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ மித்த ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரைவேட் தான் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா ஃப்ரீ. அதேமாதிரி வந்து ரேஷன் ஷாப்பில் பொருட்கள் வந்து இலவசமாக ரொம்ப மிக குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மருந்து மாத்திரை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ. நிறைய விஷயங்கள் என்ன கிடைக்குது, அரசாங்கம் வந்து நம்ம மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குறைந்த விலையிலையோ இல்லை இலவசமாக வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் மித்த ஸ்டேட்ஸ்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் என்ன பண்ணுவாங்க, பணம் வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுலேருந்து மெடிசின் வாங்குறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பணம் வந்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எஜுகேஷனுக்கும் வந்து தமிழ்நாடு மாதிரிலாம் வந்து ஃப்ரீ எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்போ இதனால தான் தமிழக அரசாங்கத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, திராவிடியன் மாடல் அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, ஸோ திராவிடியன் மாடல், சோசியல் ஜஸ்டிஸ் ரெண்டுக்குமான பேஸ் என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஓரியன்ட் தான் வந்து இதுக்கான பேஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா, மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கமாக வந்து இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து இன்க்ளூசிவ். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ். ஸோ நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா அதில் எல்லா மக்களுமே இருப்பாங்க. ஸோ எஸ்சி இருப்பாங்க, எஸ்டி இருப்பாங்க, பிசிஎம் இருப்பாங்க, கிறிஸ்டின் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கேஸ்ட்டு எல்லா ரிலிஜனை சார்ந்தவங்களும் தமிழகத்துடைய அந்த நிர்வாகத்தில் வந்து இருப்பாங்க, அதிகாரிகளாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, ஸோ 1921 நம்மளுடைய நீதி கட்சி, நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஜிஓ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பிற்காலத்தில் என்ன ஆகுது, ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி மாறி ஸோ இப்போ இந்தியாவிலே வந்து தமிழகத்தில் தான் வந்து 69% ரிசர்வேஷன் வந்து இருக்குது. ஸோ அதிகப்படியான ரிசர்வேஷன் வந்து இருக்குது. தமிழகத்தில் தான் வந்து 69% ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷன் பாலிசி தமிழக அரசாங்கம் வந்து செயல்படுத்தின ரிசர்வேஷன் பாலிசினால தமிழகத்துடைய எல்லா முக்கியமான பொறுப்புகள்லையும், ஸோ என்னெல்லாம் தமிழக அரசாங்கம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற போஸ்டிங்ஸ் இருக்கோ அந்த எல்லா போஸ்டிங்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. எஸ்சி இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன கேஸ்ட் இருக்கோ எல்லா கேஸ்ட் சார்ந்தவங்களும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் வந்து கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரியேட் எங்கேயோ போனீங்க அப்படின்னா அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து எங்கே ஹை கேஸ்ட் பீப்புள் தான் வந்து இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா எல்லா சமயத்தான மக்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். கிறிஸ்டின், முஸ்லீம்ஸு, ஹிந்துஸு, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, மற்றபடி என்னென்ன எம்பிசி இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்காங்களோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வந்து ஒரு ஆஃபீஸில் எல்லா வகையான பொறுப்புகளையும் இருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, 1921 கொண்டு வரப்பட்ட இந்த கம்யூனல் ஜிஓ. அதுக்கப்புறமா தமிழக அரசாங்கம் வந்து தமிழகத்தில் எல்லா அரசாங்கமே டிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் இருந்தாங்க அப்படின்னா அது என்னது, இந்த ரிசர்வேஷன் பாலிசியில் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நிர்வாகம் எப்படி இருக்குது, இன்க்ளூசிவாக உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ நிர்வாகத்தில் எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குது. ஸோ எல்லா மக்களுமே வந்து நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்க, ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ யாரும் வந்து எங்களுடைய கம்யூனிட்டி வந்து யாருமே வந்து கவர்மெண்ட்டுடைய நிர்வாகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்வாகத்தில் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முக்கியமான விஷயங்கள். என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பார்த்துருக்கோம், எப்படி ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் வர ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு ஹைரார்க்கிக்கலாக இருக்குது, வெவ்வேறு படிநிலைகளை கொண்டதாக இருக்குது. அதுக்கடுத்து அதிகாரத்துவ நிர்வாகம், ஸோ பியூரோக்ராட்டிக். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரியான பியூரோக்ராட்டுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து அதிகார பரவலாக்கம், டீசென்ட்ரலைஸ். அதிகாரத்தை தமிழக அரசாங்கம் வந்து வச்சுக்காம என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களுக்கு அதே மாதிரி கிராமங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து நலன் சார்ந்த வெல்ஃபேர் ஓரியன்ட், நலன் சார்ந்த என்னன்னா வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட்டாக வந்து தமிழக அரசாங்கம் வந்து இருக்காங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து மக்களுக்கு பண்ணுறாங்க. அடுத்து கடைசியாக இன்க்ளூசிவ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு நிர்வாகம் வந்து இருக்குது. அதுக்கான காரணம் என்ன, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ நீங்கள் வந்து 2A எழுதினாலும் சரி, இல்லை 2 டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்க, சப்போஸ் வந்து நேச்சர் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கண்ணை மூடிட்டு எழுதிட்டு நான் சொன்னதை அப்படியே எழுதி வச்சு வந்துடுங்க. அவ்வளோதான். இது அப்படியே இதை வந்து ஒரு 5 மார்க், ஒரு 5 மார்க்லையோ இல்லை ஒரு பெரிய கேள்வியில் இது ஒரு பாட்டாக இருக்குது அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டை இது பண்ணி வைங்க. 5 பாயிண்ட்டை மட்டும் இந்த ஹிண்ட்டை மட்டும் போட்டு வைங்க. இல்லை நேச்சுரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த 5 பாயிண்ட்டே போட்டு இது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 4 பாயிண்ட் வந்து எழுதி வச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் வந்து சிம்பிள்.
ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணி இந்த கீவேர்ட்ஸ் மட்டும், இந்த 5 கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து எவல்யூஷன் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அடுத்து வந்து தமிழகத்தோடைய நிர்வாகம் வந்து எப்படி பரிணாமம் வளர்ச்சியும் நடந்து அடைஞ்சிச்சு. ஸோ ஏன்ஷியன் பீரியட்லேருந்து மிடிவல்லேருந்து பிரிட்டிஷ் டயத்துலேருந்து இப்போ கரண்ட் வர தமிழக அரசாங்கம் எந்தெந்த படிநிலைகளை கடந்து இப்போது இந்த மாதிரி இப்போ 2024 இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இதுவரை பார்த்த விஷயங்கள் புரிஞ்சிச்சு அப்படின்னா கிளியர்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோமோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, எந்த டவுட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு கிளியர் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து போயிடலாம். ஸோ அடுத்த என்ன, தமிழக நிர்வாகத்துடைய எவால்யூஷன். ஸோ தமிழக நிர்வாகத்துடைய எவால்யூஷன் எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பண்டைய காலத்தில் ஏன்ஷியன் பீரியட் இருக்கு இல்லையா. ஸோ ஏன்ஷியன் பீரியடில் தமிழகத்துடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு. ஏன்ஷியன் பீரியடை பொறுத்தவரை தமிழகத்துடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏன்ஷியன் பீரியட் அப்படின்னால என்ன, சங்கம் பீரியட் தான். ஓகேங்களா. ஸோ ஏன்ஷியன்னாலே வந்து சங்கம் பீரியட் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் சங்கம் பீரியடில் எப்படி வந்து அரசாங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிகாரம் பரவலாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக தான் வந்து ஸ்டார்டிங்கில் எப்போது சங்கம் பீரியட் ஆரம்ப காலத்தில் தமிழக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அப்போது யாருக்கு பவர் அப்படின்னா ட்ரைபல் சீஃப்ஸ். ஸோ ட்ரைபல் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறுநில மன்னர்கள் மாதிரி ட்ரைபல் சீஃப்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கிங் ஓவர்சீயிங் த கவர்னன்ஸ் வித் வில்லேஜ் அசம்பிளி. ஸோ சபைகள், கிராம சபைகள் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அரசர் வந்து எந்த விஷயங்கள் பண்ணாலும் கிராம சபை கேட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன்ஷியன்ல ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அடுத்து சோழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரலைஸ்டாக மாற்றுறாங்க. ஸோ எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக மாற்றுறாங்க. என்னது, மையப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக, சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டாக மாற்றுறாங்க. ஓகேங்களா. சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசர்கிட்ட தான் எல்லா பவரும் வந்து வருது. அரசருக்கு கீழே நிறைய பேர், எல்லா பவரும் யார்கிட்ட வந்துடுது, அரசர்கிட்ட வந்து வந்துடுது. ஸோ இந்த டயத்தில் இந்த ஏன்ஷியன் பீரியட் ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அது எல்லாத்தையும் கேட்டு ஆலோசித்து தான் பண்ணுறாரு. ஆனால் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவர் வந்து முழுக்க கிங் கிட்ட வந்து வந்துடுது. ஸோ அவருக்கு கீழே நிறையா ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மேலே ப்ரொவின்சி, அது கீழே மண்டலம், அது கீழே நாடு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு அடுக்காக வந்து பிரிக்கிறாங்க. பட் இந்த ஹையரார்க்கியில் யார் வந்து டாப்பில் வந்துடுறா, கிங் வந்து டாப்பில் வந்துடுறாரு. எல்லா உச்சபட்ச அதிகாரம் வந்து கிங் கிட்ட தான் இருக்குது. ஸோ கிங் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில அதிகாரத்தை மட்டும் கீழே உள்ள நபர்களுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பண்டைய காலத்தில் இருந்திருக்கு. அடுத்து இடைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை வந்து ரூல் பண்ணது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு இந்த காலத்தில் தமிழகத்தான் ரூல் பண்ண நபர்கள் யார் அப்படின்னா பல்லவாஸ், சோலாஸ், பாண்டியா. ஸோ பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க தமிழகத்தை வந்து ரூல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க முக்கியமாக எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா லோக்கல் கவர்னன்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து குடவலை முறை இந்த மாதிரியான நிறைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து மிடிவலுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் யார் வர்றா அப்படின்னா காலனி காலம் வந்து வந்தது. ஸோ காலனியல் பீரியட். ஸோ பிரிட்டிஷார்கள் தமிழகத்துக்கு வந்தோன்னா அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழகம் அப்படிங்கிறது என்ன, மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஒரு பகுதி. ஸோ இப்போது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற பகுதியில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு பகுதி தான் என்ன தமிழகம் அப்படிங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு பகுதி தான். மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது பெரிய ஒரு இனப்பரப்பு. ஸோ அதில் தமிழகம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஓகேங்களா. ஸோ அப்போது தமிழகம் அப்படிங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து வருது. ஸோ இந்த சமயத்தில் என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீ ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ பிரிட்டிஷ் டயத்தில் வந்து மொத்தம் 3 ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும். ஒன்று என்னன்னா பாம்பே, அடுத்து வந்து மெட்ராஸ், ஸோ அடுத்து 3வது வந்து கல்கட்டா. இது 3 தான் வந்து தலைமையிடமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து சென்ட்ரலைஸ்டாக மாறுது. ஓகேங்களா. ஸோ முழுக்க மையப்படுத்தப்படுது. ஸோ கவர்னர் அப்படிங்கிறவர் தான் வந்து முழுக்க வந்து பார்த்துக்கிறார். ஸோ அவர்கிட்ட தான் என்ன ஆகுது முழு அதிகாரம் வந்து போகுது. பிரிட்டிஷ் காலத்தில் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெவன்யூலையுமே வந்து ரைத்வாரி சிஸ்டம் ஃபார் ரெவன்யூ அண்ட் இயர்லி லோக்கல் பாடி த்ரோ மெட்ராஸ் லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் 1984. ஸோ 1984 என்ன பண்ணுறாங்க 1984 வந்து தமிழ்நாட்டில் இந்த பஞ்சாயத்து, முனிசிபல் இந்த மாதிரியான லோக்கல் பாடிஸ் எல்லாமே 1984 சட்டம் மூலியமாக வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து 1935 அப்புறமா 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அடாப்டட் மோர் ஸ்ட்ரக்சர்டு லோக்கல் கவர்மெண்ட் வித் லிமிட்டட் ப்ராவின்ஷியல் ஆட்டோனமி. ஓகேங்களா. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 1935 சட்டத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க 1930 சட்டத்துக்கு அப்புறமா வந்து
அடாப்டட் மோர் ஸ்ட்ரக்சர் லோக்கல் கவர்மெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக இருக்குது, பட் என்ன பவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தமிழகத்தில் நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1969, ஸோ 1956 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழகத்தை பிரிக்கிறாங்க. ஸோ 1969 தான் வந்து மெட்ராஸ் தனியாக, அதுக்கப்புறமா வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி எல்லாத்தையும் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிக்கிறது. இப்போ 1956 வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை என்னவா மாற்றுறாங்க, மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 1969 தான் வந்து மாற்றுறாங்க. ஸோ 1956 வந்து என்ன தனி மாநிலம் வந்து வந்துருச்சு, பட் பேரை மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து எப்போ தான் மாற்றுறாங்க, 1969 தான் வந்து பேர் வந்து மாற்றுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா தமிழகத்தில் 2 முக்கியமான ரிஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. முதல்ல 73 மற்றும் 74 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 பார்த்தீங்க அப்படின்னா 73rd 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தமிழகத்தில் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி கொண்டு வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீர்திருத்தம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்தியாவிலே வந்து இ கவர்னன்ஸை பொறுத்தவரை முன்னோடி மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து இ கவர்னன்ஸை பொறுத்தவரை முன்னோடி மாநிலம் எது தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்ட்ரடியூஸ் என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி, அக்செசிபிலிட்டி. எதுக்காக அப்படின்னா எஃபிஷியன்சி. இப்போ நார்மலாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதாவது எஃபிஷியன்சி கொண்டு வரணும், அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும். அப்படிங்கிற இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ், எக்கச்சக்கமான இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து தமிழகத்துடைய அந்த அரசாங்கம் எப்படி வந்து வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு கிளியர் அப்படின்னா கிளியர் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த டாபிக் வந்து போயிடலாம். ஸோ இதில் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஸோ ஸ்டேட் லெவலில் என்ன இருக்குது, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன, அடுத்து வில்லேஜ் லெவலில் என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து தமிழ்நாடு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல கவர்னர், ஆளுநர் வந்து இருப்பார். யார் இருப்பா, கவர்னர். ஸோ ஸ்டேட்டோடைய கவர்னர் வந்து இருப்பார். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, ஒரு மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர், ஒரு மாநிலத்துடைய அரசியல் அமைப்பு தலைவர். கான்ஸ்டிடியூஷன் ஹெட் யார் அப்படின்னா கவர்னர். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட் இருக்காரோ அதே மாதிரி ஸ்டேட்டை பொறுத்தவரை யார் தான், கவர்னர் தான் வந்து மாநிலத்துடைய தலைவர். ஸோ இவர் தான் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுவார். பட் என்ன ஒரு விஷயம்னா இவர் எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சிஎம்டையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் வந்து நடைமுறைப்படுத்தணும். அப்போது ஸ்டேட்டில் ஃபஸ்ட் யார் இருக்கா, கவர்னர் இருக்கார். ஸோ கவர்னர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் இருக்காரு. ஓகேங்களா. கவர்னர் கீழே யார் இருப்பா, சிஎம். ஸோ என்னதான் வந்து இவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக இருந்தாலும் ஒரு மாநிலத்துடைய ரியல் ஹெட், உண்மையான தலைவர் யார் அப்படின்னா நம்மளுடைய சிஎம் தான். ஸோ கவர்னர் பொறுத்தவரை வந்து நாமினல் தான், ஒரு பேரளவுக்கான தலைவர் தான். ஆனால் உண்மையான தலைவர் யார், உண்மையான தலைவர் வந்து சீஃப் மினிஸ்டர். ஒரு மாநிலத்துடைய உண்மையான தலைவர் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். இவர் தான் வந்து ஒரு மாநிலத்துடைய உண்மையான தலைவராக வந்து இருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் லீட் பண்ணுறாரு. ஸோ கவுன்சில் ஆஃப் இவர் வந்து ஒரு மினிஸ்டர் தான். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் லீட் பண்ணுறது. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்லாம் தலைவர் யார் அப்படின்னா சிஎம் தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கெல்லாம் தலைவர். ஸோ சிஎம்க்கு கீழே அடுத்து யார் வரா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து வர்றாங்க. யார் வரா, சிஎம்க்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து வர்றாங்க. இதில் வந்து வெவ்வேறு போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து வெவ்வேறு போர்ட்ஃபோலியோஸ் இருப்பாங்க. உதாரணமாக வந்து ஹெல்த் மினிஸ்டர் இருப்பாங்க, எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி முக்கியமான துறைகள், எல்லா துறைகளுக்குமே வந்து மந்திரிகள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு கீழே யார் வர்றோம் அப்படின்னா செக்ரட்டரியேட் வருது. ஓகேங்களா. செக்ரட்டரியேட் வந்து வருது. ஸோ செக்ரட்டரியேட் தலைவர் யார், சீஃப் செக்ரட்டரி தான் வந்து செக்ரட்டரியோட தலைவராக இருப்பார். ஸோ இதில் வந்து வேரியஸ் செக்ரட்டரிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாலிசி ஃபார்முலேஷன், ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அக்ராஸ் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த செக்ரட்டரியை பொறுத்தவரை, தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டா, அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அதுக்கு கீழே அடிஷனல் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, இந்த மாதிரி அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு செக்ரட்டரி லெவல் போகும். அதுக்கடுத்து
எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கு கீழே ஒரு செப்பரேட் இது போகும், ரூரல் டெவலப்மெண்ட்டா அதுக்கு கீழே, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேயும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட் ஹெடட் பை பிரின்சிபல் செக்ரட்டரிஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெட் யார்? பிரின்சிபல் செக்ரட்டரி தான் வந்து ஹெட். ஸோ அவருக்கு கீழே பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு கீழே வெவ்வேறு ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநிலம் தான் வந்து டாப்பு. ஸோ மாநிலத்துக்கு கீழே தான் அடுத்து யார் வர்றா அப்படின்னா, ஸோ மாநிலத்துக்கு கீழே அடுத்து யார் வர்றாங்க? அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வர்றாங்க. ஸோ மாநிலத்துக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் வந்து வர்றாங்க. ஸோ மாநிலத்துக்கு கீழே யார் வர்றா? மாவட்டம் வந்து வர்றாங்க. ஸோ மாநிலத்துக்கு கீழே மாவட்டம் வந்து வர்றாங்க. த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லா அண்ட் ஆர்டர். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஸோ மாவட்டத்துடைய டாப்ல இருக்க யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டாப்ல இருப்பார். ஸோ இவருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் லா அண்ட் ஆர்டர், ரெவன்யூ கலெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒரு மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரி வசூல் பண்ணுறதுல, அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஸோ நலத்திட்ட உதவிகளை பண்ணுறதுல முக்கியமான ரோல் வந்து யார் ப்ளே பண்ணுறா? நம்மளுடைய கலெக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கீழே உள்ள அமைப்பு என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான அமைப்பு. இதில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள், அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது தான் யார் அப்படின்னா இந்த DRDA, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த ஏஜென்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? கலெக்டருக்கு கீழே செயல்பட்டு எல்லா வகையான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து கடைசியில் இருக்கிறது, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இவர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க லா அண்ட் ஆர்டருக்கு இவர் தான் இன்சார்ஜ். ஸோ ஸ்டேட்டோடைய லா அண்ட் ஆர்டர் இல்லையா, ஸ்டேட்டோடைய லா அண்ட் ஆர்டர், இந்த ஸ்டேட்டோடைய லா அண்ட் ஆர்டருக்கு வந்து யார் இன்சார்ஜ் அப்படின்னா இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பி இருக்கார் இல்லையா. ஸோ இவர் தான் வந்து எதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஸோ இவர் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த், பப்ளிக் வெல்ஃபேர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் இப்போ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டேரக்டர் இருப்பார், அடுத்து டெப்டி டேரக்டர் இருப்பார், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஏஎஸ்ஓ இருப்பார், அதுக்கடுத்து வந்து அசிஸ்டன்ட் இருப்பார், அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழேயுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கிலேயும் ஒரு ஹைரார்க்கி வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில்? ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தமிழ்நாட்டில் நிர்வாகம் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. மாநிலங்கள் லெவலில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் வந்து நிர்வாகங்கள் இருக்கும், ஓகே. அடுத்து லோக்கல் லெவலை பொறுத்தவரை மொத்தம் ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கீழே பொறுத்தவரை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று அர்பன் லோக்கல் பாடிஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் லோக்கல் பாடி, அதுக்கப்புறமா ரூரல். ஸோ இந்த அர்பன் அப்படிங்கிறது என்னன்னா முனிசிபாலிட்டி, அடுத்து இந்த ரூரல் அப்படிங்கிறது பஞ்சாயத்து, ஓகேவா. இந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரை பஞ்சாயத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்து பிளாக் கீழே வில்லேஜ். பஞ்சாயத்தையும் பொறுத்தவரை பஞ்சாயத்தில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்கும், அது கீழே வந்து பிளாக் லெவல் இருக்கும். ஸோ பிளாக் லெவலுக்கு கீழே வில்லேஜ் லெவல் இருக்கும். ஸோ பஞ்சாயத்தை பொறுத்தவரை முக்கியமான அமைப்பு எது அப்படின்னா கிராம சபா. பஞ்சாயத்தை பொறுத்தவரை முக்கியமான அமைப்பு எது? கிராம சபா அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பஞ்சாயத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஸோ இவங்க தான் வந்து கிராமங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை, முக்கியமான தீர்மானங்கள் அதையும் போடுறது யாருன்னா இந்த கிராம சபா தான் வந்து போடுவாங்க, ஓகேங்களா. இது வந்து ரூரல் ஏரியாவில். இதே இது அர்பன் எடுத்துட்டீங்க அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன் இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா அர்பன் ஏரியாவை மேனேஜ் பண்ணி மக்களுக்கு தேவையான சிவிக் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுக்குறது. ஸோ இந்த அர்பன் லோக்கல் பாடியை பொறுத்தவரை இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மேயர் இருப்பார், அதே முக்கியமாக முனிசிபல் கமிஷனர் இருப்பார். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த அர்பன் சம்மந்தமான விஷயங்களை வந்து பார்த்துப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டுடைய இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த லெவலில் தான், தமிழ்நாடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எந்த லெவலில் தான் இருக்குது? இந்த லெவலில் தான் வந்து தமிழ்நாட்டுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்க போகுது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா புரிஞ்சுதா? ஸோ அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷான டாபிக் வந்து ஆரம்பிக்க போகிறோம்.
ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு இதுவும் பார்த்தோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இப்போ ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கீழே உள்ள வில்லேஜ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்த ஒவ்வொரு லெவலோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு லெவல்லையும் உள்ளவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளியர் அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணி இதோட பார்த்த விஷயங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஸோ சீக்கிரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவரை பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து போயிடலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஒவ்வொரு லெவல்லையும், ஸோ ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறமா வந்து வில்லேஜ், இந்த 3 லெவல்லையும் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில், தமிழ்நாட்டுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் யார் வந்து டாப்பில் இருக்கா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, கொள்கையை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துதல். ஸோ கொள்கை உருவாக்கம், நம்ம நிறைய பாலிசிஸ் பார்க்குறோம்ல, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் பாலிசி வந்து விட்டுருந்தாங்க. அதே மாதிரி வந்து செமிகண்டக்டர் பாலிசி, ஸ்டார்ட் அப் பாலிசி, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், நிறையா பாலிசிஸ், கொள்கைகள் வந்து போடுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுக்கு தேவையான கொள்கைகள் எல்லாமே, ஸோ நிறைய இந்த பாலிசி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பாலிசி போடுவாங்க, ஸ்டார்ட் அப் பாலிசிஸ் வந்து போடுவாங்க. அதுக்கடுத்து ரீசெண்டாக செமிகண்டக்டர் பாலிசி போட்டிருந்தாங்க. அடுத்து பயோடெக்னாலஜி பாலிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஏ பாலிசி, பிளாக் செயின் பாலிசி, மாதிரி எக்கச்சக்கமான பாலிசிஸ் வந்து போடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டெவலப்மெண்ட், இது மட்டும் இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த சில பாலிசிஸும் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உமனுக்கான பாலிசி, அதுக்கப்புறம் சைல்டு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பாலிசிஸ் வந்து போடுவாங்க. ஸோ அப்போது தமிழகம் முழுக்க உள்ள மக்களுக்கான இந்த பாலிசிஸ் போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கைகள் வகுக்கிறது, கொள்கையை உருவாக்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, கொள்கைகளை வந்து வகுப்பாங்க. அதே மாதிரி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதும் யாரு, கொள்கைகளை வகுக்கிறதும் சரி, பாலிசி ஃபார்முலேஷனும் சரி, அதே மாதிரி பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் சரி. ஸோ கொள்கைகளை வகுக்கிறதும் சரி, அதே மாதிரி அந்த கொள்கைகளை என்ன பண்ணுறது, கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதும் சரி, யார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட், நம்மளுடைய மாநில அரசாங்கம் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசாங்கத்துடைய முதன்மையான வேலை என்ன, ஸோ பாலிசி ஃபார்முலேஷன் இவங்களுடைய முதன்மையான வேலை. அதுக்கப்புறமா சட்டங்கள், லா, ஃபார்மேஷன் ஆஃப் பாலிசி அண்ட் லா. ஸோ ஒரு சட்டம் ஏற்றுறது, இப்போ தமிழ்நாட்டுக்கு தனியாக ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனோ என்ன பண்ண முடியாது, சட்டம் வந்து ஏற்ற முடியாது. ஸோ அதுக்கு முழு பொறுப்பு யார், மாநிலம் தான் வந்து முழு பொறுப்பு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ தமிழ்நாடு முழுக்க இப்போ ஏதோ நலத்திட்ட உதவிகள் கொண்டு வரோம்னா அந்த நலத்திட்ட உதவிகள் யார் கொண்டு வர்றா, மாநில அரசாங்கம் கொண்டு வராங்களா இல்லை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்களா அப்படின்னா மாநில அரசாங்கம் தான் கொண்டு வராங்க. இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்து போகிறாங்களா, புதுமை பெண் திட்டம் வந்து போட்டிருந்தாங்க. அதேமாரி தமிழ் புதுவரன் திட்டம், அதுக்கடுத்து வந்து விடியல் பயண திட்டம், அடுத்த கலைஞரின் மகளிர் உரிமை தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான என்ன பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்து போகிறாங்க இல்லையா. இந்த ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீம், மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் எல்லாமே யார் தான் போடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம், ஸோ மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை யார் வந்து போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டிங் அலோகேட் பண்ணுறது, அதில் யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ஃப்ரேம் பண்ணுறது யார், நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து லா அண்ட் ஆர்டர். மாநிலத்துடைய லா அண்ட் சட்ட ஒழுங்கு இருக்கு இல்லையா, மாநிலத்தோட சட்ட ஒழுங்கு, லா அண்டர். இந்த மாநிலத்துடைய லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்கிற முக்கியமான வேலை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் யாருன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ அதுக்கு அடுத்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாக்ஸேஷன் போடுறது, டாக்ஸேஷன், ஸோ வரி வசூலிக்கிறது, வரி விதிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஃபைனு எவ்வளோ அப்படிங்கிறது போடுறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து ஃபீஸ் போடுறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பஸ்ஸா அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ், அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிசிட்டியா அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா விஷயத்துக்குமான ஃபீஸ், ஸோ எல்லா விஷயத்துக்குமான இந்த ஃபீஸு எதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது, இது எல்லாமே யார் பண்ணுறா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது யார், நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை இவங்க மெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர். ஸோ அந்த மாநில அந்த அந்த மாவட்டத்துக்குள்ளே லா அண்ட் ஆர்டரை பார்க்குறது. ஸோ அந்த மாவட்டத்துக்குள்ளே லா அண்ட் ஆர்டரை பார்க்குறது யார்? நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரெவன்யூ கலெக்ஷன். இப்போ மத்திய அரசாங்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எந்த இதுக்கு எவ்வளோ ரெவன்யூ வசூலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அதை வசூலிக்கிறதுல ஓகேங்களா, அதை வந்து நடைமுறைப்படுத்துறது, அதை வசூலிக்கிற இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் தான். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக சென்னைக்கு போய் கட்டுறது இல்லை, போதோ உங்களுக்கு பஞ்சாயத்துக்கான ஃபீஸ் இதோ டாக்ஸேஷனோ இதை சம்திங் ஏதோ டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த உங்களுடைய மாவட்டத்தில் தானே கட்டுறீங்க. ஸோ அப்போ இந்த ரெவன்யூ கலெக்ஷன் எல்லாமே முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்ன பண்ணுறாங்க, ரெவன்யூக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ரெவன்யூ கலெக்ஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. அடுத்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம வந்து வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்னு ஸ்டேட் கவர்மெண்ட் போகிறாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல, ஸோ அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல முக்கியமான ரோல் வந்து யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அதே மாதிரி பெனிஃபிஷியரிஸ். ஸோ பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. இப்போ ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் ஒரு பர்டிகுலர் நலத்திட்டத்துக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற விஷயங்கள் யார் வந்து பார்க்குறா, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே யாருடைய வேலை, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வேலை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக லோக்கல் கவர்னன்ஸ் உடைய வேலை. ஸோ லோக்கல் பாடிஸ் இருக்காங்கல்ல, உள்ளாட்சி அமைப்புகள், இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய வேலை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் சர்வீஸ். ஸோ அந்த கிராமங்களுக்கோ இல்லை அந்த சிட்டிக்கோ தேவையான பேசிக்கான சர்வீஸ். ஸோ அங்கே அவங்க வந்து தண்ணி வசதி ப்ரொவைட் பண்ணுறது, அங்கே வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக்கான ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னா அந்த லோக்கல் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வரது, அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டிக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை அங்கே வந்து ஒரு பார்க் கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை யார் வந்து பார்த்துப்பாங்க, நம்மளுடைய லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்தோ முனிசிபாலிட்டி வந்து பார்த்துப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ரெவன்யூ மொபிலைசேஷன். ஸோ பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு வந்து டேரெக்டாக அந்த அளவுக்கு நிறைய டாக்ஸேஷன் பவர் கிடையாது, பட் ஒரு சில டாக்ஸேஷன் பவர் வந்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சொத்து வரியெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த வீட்டு வரியெல்லாம் நீங்கள் யார்கிட்ட தான் கட்டுவீங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் தான் வந்து கட்டுவீங்க, பஞ்சாயத்துலையோ முனிசிபாலிட்டியில் தான் கட்டுவீங்க. அதே மாதிரி இந்த வாட்டருக்கான டாக்ஸஸ், அதே மாதிரி இந்த ட்ரைனேஜ்க்கான டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாரை தான் கட்டுவோம் அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்தில் போய் தான் கட்டுவீங்க, பஞ்சாயத்துலையோ முனிசிபாலிட்டியில் தான் கட்டுவீங்க. அப்போ பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கும் ஒரு சில விஷயத்தில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அர்பன் பிளானிங்கில், ஸோ நகர்ப்புற திட்டமிடுதல். ஸோ அர்பன் பிளானிங், எந்தெந்த இடத்துல ரோடு வரணும், மாதிரி அர்பன் பிளானிங் இருக்கு இல்லையா, நகர்ப்புற திட்டமிடுதல், இதில் முக்கியமான ரோல் வந்து யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாடியான முனிசிபாலிட்டிஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான லோக்கல் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ அப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஸோ இதோட நமக்கு வந்து டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ரீகேப் வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற நேச்சர் பார்த்துருந்தோம். ஸோ எப்படி இருக்குது, ஹைரார்க்கிகளாக இருக்குது. அடுத்து வந்து பியூரோக்ராட்டிக் டாமினன்ஸ் இருக்குது. அடுத்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வெல்ஃபேர் ஓரியன்டாக இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக இன்க்ளூசிவாக இருக்குது. அப்படிங்கிற இந்த 5 பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து எவல்யூஷன்ஸ், எப்படி வந்து தமிழக அரசாங்கம் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி எமர்ஜ் ஆயிருக்கு, பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, அடுத்து இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சு, அடுத்து பிரிட்டிஷ் இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா என்னென்ன முக்கியமான ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணாங்க, இப்போ சமீபத்தில் நம்மளுடைய அரசாங்கத்தோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை மாநிலத்தில் என்னென்ன லெவல்லலாம் அமைப்பு இருக்குது, அதுக்கடுத்து மாவட்ட வாரியாக என்னென்ன அமைப்பு இருக்குது, அடுத்து கிராமங்களில் என்னென்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அமைப்புக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன், ஸோ என்னென்ன செயல்பாடுகள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதை பொறுத்தவரை நீங்கள் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க, டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் கேட்டாங்க அப்படின்னா இதில் இருந்தால் வந்து கேள்விகள் வந்து கேட்க முடியும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை அதிகமான கொஸ்டின் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அடுத்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இருக்குது. நாளைக்கு 12 மணிக்கு நம்மளுடைய இந்த யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஃப்ரீ கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பில் இருக்குது. ஸோ எல்லாருமே மறக்காமல் ஆப்க்கு வந்து வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ஸோ இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ கைஸ், நிறைய பேர் வந்து கோர்ஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. ஸோ கோர்ஸ் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா
ஸோ கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ADA247 வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க. ஸோ ADA247 அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கூகுள் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு காட்டுற லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல் கோர்சஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, இந்த ஆல் கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா காட்டும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரி, ஸ்டேட் எக்ஸாம்ஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டேட்டோட பேர் கொடுத்துருப்பாங்க. இதில் தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டீங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்னலாம் மெயினான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நமக்கு என்ன கோர்ஸ் தேவை, டிஎன்பிசியோட கோர்ஸ் தான் தேவை. ஸோ அதனால் டிஎன்பிசியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிசி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசிக்கு இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்க கோர்ஸ் வந்து 2 கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ அடுத்த 2025 இல்லை 26 வரக்கூடிய குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச். நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இது எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அக்டோபர் 9 இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஆரம்பமாகிறது. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பேட்ச் என்ன அப்படின்னா மிஷன் மெயின்ஸ் அப்படிங்கிற பேட்ச் வந்து இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து 2A மெயின்ஸ் இருக்கு இல்லையா, சிபிடி. ஸோ அதுக்காக உள்ளது. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் 30 ஆரம்பிக்குது. ஸோ இதில் 2 தான் வந்து நமக்கு கரண்ட்டில் இருக்க கோர்ஸ். ஸோ இது இல்லாமல் மீது எல்லாமே டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து பழசு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த மெயின்ஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து கிளிக் பண்ணிருங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டடி பிளானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்ன கிளாஸஸ் இருக்குது, 30 கோர்ஸ் முடிவு என்ன கிளாஸ் என்ன டைமிங் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஃபேக்கல்ட்டியோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் வந்து கிளாஸ் எடுக்கிறா அப்படிங்கிற ஃபேக்கல்ட்டியோட ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்களோட டெமோ வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுவும் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து சப்போஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பை நோன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பை நோவை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா பை நோ அப்படிங்கிற இந்த வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பை நோ கிளிக் பண்ணே 3882 ரூபா காட்டும். ஸோ இப்போது நீங்கள் ஆஃபர் வேணும் அப்படின்னா இந்த என்ட்ரு கூப்பன் கோடில் போயிட்டு என்ன பண்ணும், Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை போட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 17%, அதாவது 650 ரூபா கிட்ட ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கூப்பன் கோடை போடாமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ கூப்பன் கோடை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், ஸோ இதோட நம்ம வந்து செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து எல்லாரும் 12 o'clock வந்து ஆப் வந்துருங்க. ஆப்பில் நம்ம நாளைக்கான கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே தேங்க்யூ.